சிறுநீரக நோய் தீவிரத்தை குறைப்பதில் நம்பிக்கை அளிக்கும் புதிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள். மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிபுணர்கள் தகவல். உலக சிறுநீரக தினம் மார்ச் 12, 2026 அன்று அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே சம்பத்குமார், சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் மருத்துவ நிர்வாகி டாக்டர் பி கண்ணன் ஆகியோர் இதுகுறித்து விளக்கினர். இந்தியாவில் சிறுநீரக நோய்க்கு முக்கிய காரணமாக IgA நெப்ரோபதி போன்ற சிறுநீரக நோய் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க 2025இல் அங்கீகரிக்கப்பட்ட GLP-1 அனலாக்ஸ், மோனோக்ளோனல் ஆன்டிபயோட்டிக் மற்றும் எண்டோதெலின் ரிசப்டர் ஆண்டகோனிஸ்டுகள் போன்ற புதிய மருந்துகள் பெரும் திருப்பு முனையாக அமைந்துள்ளன என்று அவர்கள் கூறினர். இம்மருந்துகள் சிறுநீரக நோய் தீவிரமடைவதை தாமதப்படுத்துவது மட்டுமின்றி நோயை முழுமையாக குணப்படுத்தும் நிலையை நோக்கி சிறுநீரக சிகிச்சை முன்னேற்றம் அடைந்து வருவதை குறிக்கின்றன. புதிய மருந்துகள் மற்றும் கூட்டு மருந்து சிகிச்சைகள் மட்டுமின்றி நோயை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் ஆபத்துக்களை வகைப்படுத்துதல் போன்றவற்றால் பல நோயாளிகளுக்கு சிறுநீரக செயல்பாட்டை பாதுகாப்பதும் சிறுநீரில் புரத கசிவை சரி செய்வதும் சாத்தியம் ஆகியுள்ளது. சிறுநீரக மருத்துவத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். முக்கியமான அறிவிப்புகள் என்ன என்றால், சிறுநீரகங்கள் நமது உடலின் முக்கியமான உறுப்புகள். அவற்றை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை இன்று விளக்கியிருக்கிறோம். அதிகமான அளவு உப்பை சாப்பிடாமல் இருப்பது, அதிகமான அளவு சர்க்கரை அல்லது இனிப்புகளை சாப்பிடாமல் இருக்குது, உடல் பருமனை குறைப்பது, உடல் பயிற்சி செய்வது முதலிய பல வழக்கங்களால் இந்த சிறுநீரகங்களை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். வலி நிவாரண மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடுவது கூடாது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இரண்டையும் நன்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆரம்ப நிலையில் உள்ள சிறுநீரக வியாதிகளை சிறுநீரகங்கள் நன்றாக இருக்கின்றன என்று பரிசோதனை செய்ய வேண்டும். யூரின் ஆல்புமின் அளவு அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரத்தத்தில் யூரியா அளவு, கிரியாட்டினின் அளவு அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த டெஸ்டுகளை செய்து சிறுநீரகங்கள் நன்கு வேலை செய்கின்றன என்று அறிந்து கொள்ள வேண்டும். மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் சமீபத்தில் ஆன்டி கிளாமருலார் பேஸ்மெண்ட் மெம்பரேன் டிசீஸ் என்ற ஒரு கொடிய நோய்க்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் முன்னேற்றம் அளித்திருக்கிறோம். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி என்று சொல்லக்கூடிய எக்குலிசிமேப் என்ற மருந்து மூலமாக அந்த நோயாளிக்கு சிறுநீரக டயாலிசிஸ் மருத்துவ முறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவரது சிறுநீரகங்கள் டயாலிசிஸ் இல்லாமல் இயங்க வைக்கப்பட்டது. இது ஒரு பெரிய வெற்றியாகும் எங்களுக்கு. அதே மாதிரி C3 கிளாமருலோபதி என்ற மற்ற ஒரு கொடிய நோய்க்கும் இந்த எக்குலிசிமேப் இன்ஜெக்ஷனை யூஸ் செய்து அந்த நோயாளியையும் டயாலிசிஸ் முறையிலிருந்து குணப்படுத்தி இருக்கிறோம் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.